ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்சென்ச்சரில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியரிங் தான். ஸோ யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இசட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால், ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்னோட 1-to-1 செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி அக்சென்ச்சரில் என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இவங்க வந்துட்டு. தென் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.6 LPA நமக்கு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜாப் டைப் வந்து ஃபுல் டைமாக தான் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, பெங்களூர், ஹைதராபாத், பூனே, மும்பை, சென்னை, குருகிராம், கொல்கட்டா, இண்டோர், ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர், அகமதாபாத், புவனேஸ்வர், இந்த மாதிரி எந்த லொக்கேஷன் வேணாலும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் வந்து எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன்ஸை பார்த்துருவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இது வந்து ஏஐசி ரோலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐசி ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான். ஸோ நமக்கு வந்து அபவுட் அக்சென்ச்சரை பற்றி ஓவராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரோலோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நம்ம வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசைன், பில்ட், டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட் அண்ட் கான்ஃபிகர் அப்ளிகேஷன் யூசிங் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். அவங்க பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸை மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் டிரைவர்ஸ் தட் வில் இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெலிவர் சாஃப்ட்வேர் டு த டெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பேக் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் இன்டு சொல்யூஷன், பார்ட்டிசிபேட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் சொல்யூஷன், நியூ ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்டெகிரேட் தெம் இன் எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருக்க சொல்யூஷன்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இன்சிடென்ட் ரிசொல்யூஷன் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் கஸ்டமர் த்ரோ வாய்ஸ் இன்ட்ராக்ஷன், இமெயில், சாட், ரிமோட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வாய்ஸ் இன்டராக்ஷன் மூலியமாவோ, இமெயில் இன்ட்ராக்ஷன் மூலியமாக, சாட் இன்ட்ராக்ஷன் மூலியமாவோ, ரிமோட் சப்போர்ட் மூலியமாவோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எபிலிட்டி டு ஆன்டிசெப்ட் டு அண்ட் ரிசால்வ் பிஸ்னஸ் இஷ்யூஸ் வித் அகிலிட்டி, தென் மல்டிடிசிப்ளினரி வெர்சடைல் வித் தி ஆப்டிடியூட் லேர்ன் அண்ட் அப்ளை ஃபார் நியூ ஸ்கில்ஸ் ஃபாஸ்டர், தென் குட் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ப்ரொஃபிஷியன்ட் இன் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் டெலிவர் கோட் டு டைம் அண்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் பியர் ரிவ்யூஸ், தென் take ownership of the successful implementation of the solution, then support infrastructure operation and or manage delivery to IT production system and services, flexibility to relocate for project deployment to any part of India and work 24/7 shift, basics business requirement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த லொக்கேஷனில் வேணாலும் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஐடி டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கொஞ்சம் வேர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் கேட்டிருக்காங்க அவங்க வந்துட்டு. தென் அவங்க வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏபி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹானா அண்ட் சிடிஎஸ் அண்ட் ஏஎம்பிடி பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த ஹானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாப்பில் இருக்குது, எஸ்ஏபியில். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க பேசிக்ஸு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் கான்ஃபிகரேஷன், கஸ்டமைசேஷன், salesforce.com அப்ளிகேஷன்ஸ், தென் குட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் J2EE அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டொமைன் அண்ட் இந்த டெக்னாலஜிஸ்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பேசிக் நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் .NET, ASP.NET அண்ட் MVC அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் டெஸ்டிங் டிசைன்ஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராசஸஸ், டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட் கேஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட் டேட்டா எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அப்ளை பிஸ்னஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் நாலேஜ் இன்க்ளூடிங் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், கைட்லைன்ஸ் அண்ட் டெஸ்ட் மெத்தடாலஜி டு மீட் டீம்ஸ் ஓவரால் டெஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைனிங் டெஸ்டிங் சினாரியோஸ் ஃபார் யூசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் ஆல் ரிப்போர்ட்ஸ் டு ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் கேரிட் அவுட், தென் அனலைசிஸ் த ரிசல்ட்
அண்ட் சப்மிட் தி அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்டிங்லேயே கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் கிரைட்டீரியாவே வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ஆர் எம்சிஏ ஆர் எம்எஸ்சி, சிஎஸ்சி அப்ளிகேஷன்ஸ், டேட்டா சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எனி இயர் ஆஃப் பாஸ் அவுட் டில் 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2023 இருந்தாலும் ஓகே, 2022 இருந்தாலும் ஓகே, 2021 இருந்தாலும் ஓகே, 2024 இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் டியூரிங் அப்ளிகேஷன் டியூரிங் ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங் டைமில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் should have candidate should not have more than 23 months of full time experience. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Then candidate should not have appeared Accenture recruitment assessment interview process last 3 months. ஸோ லாஸ்ட் 3 monthsக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா candidate should have complete the relevant degree eligible for this role, stipulated degree of degree. Then there should be no gaps in the courses of the degree. Example, candidate must have 3 to 4 year in the BTech courses of 4 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் கேப் கண்டிப்பாக விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ளீஸ் நோட் டு பூட்டான் அண்ட் நேபாள் நேஷனல் ஒர்க்ஸ் வித்தவுட் நீடிங் அப்சர்வேஷன் ஒர்க் விசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேபாள் அண்ட் பூட்டான் பீப்புள்ஸ் கண்டிப்பாக இதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இதை பார்ப்போம். ஸோ இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா ஐ ஹேவ் ஆல்ரெடி அன் அக்கௌண்ட், ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் கொடுத்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அக்சென்ச்சர்லேருந்து மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் தான் ஃபர்தராக கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால் மெயில் ஐடியை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எதாவது டவுட்ஸ் இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.